ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் 5 வெப்சைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸில் 5th பார்க்க போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வெப்சைட்ஸ். இது முழுக்க ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு வெப்சைட்ஸ். இதுவும் மற்ற வெப்சைட்ஸ் மாதிரி உங்களுக்கு சார்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் கொடுக்குற மேக்ஸிமம் டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது நியூ லிஸ்டிங்னா ஈஸியாக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதேமாதிரி பிஎஸ்சின்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் கவர்மெண்ட் ஓரியன்ட் வெப்சைட்ஸ் தான். இதுலேயும் கம்ப்ளீட் டேட்டா, மார்க்கெட் டெய்லி ட்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு. அது இல்லாமல் இதில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் ஆகும். ஃப்ரீயாக இருக்கப்போ இதெல்லாம் படித்து பாருங்கள். ஸோ இது எந்த ஒரு ஃபண்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் அதில் அந்த ஃபண்டோட டோட்டல் டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு, எந்த மாதிரி ஃபண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டேக்ஸ் சேவிங் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் எத்தனை வருஷமாக கொடுத்துருக்காங்க, ஸோ கிரிசல் ரேட்டிங் என்ன, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டேட்டாஸும் உங்களுக்கு அதிலே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன, ஸோ அவங்களோட சார்ட்ஸ் என்ன சொல்லுது, ஒரு இந்த கம்பெனியில் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ வந்திருக்கும், கம்ப்ளீட் டேட்டா உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதோடய ஃபண்ட் மேனேஜர்லேருந்து யார் அதை ஓன் பண்ணியிருக்காங்க, எந்த இயர்லேருந்து ஓன் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் நம்பி போடலாமா, அந்த மாதிரி எல்லா விதமான ஃபேக்டர்ஸுமே உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் வெப்சைட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேல்யூ ரிசர்ச்சில் ஸ்டாக்ஸ்னு வரும்போது இதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பார்த்துட்டு கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பேர் இங்கே செலக்ட் பண்ணாலே அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இப்போ என்னென்ன கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்கணும் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்டரோட ஸ்ட்ராட்டஜியில் இருக்க கம்பெனிஸை இப்போ எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் ஒரு யூஎஸ் பேஸ்டு வெப்சைட்ஸு. இதுவும் மற்ற வெப்சைட் மாரி உங்களுக்கு எல்லா ஸ்டோரிஸு ப்ளஸ் எல்லா சார்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பட் இந்த வெப்சைட்டுக்கும் மற்ற வெப்சைட்டுக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு வேல்யூஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். நிறைய ஃபேக்டர்ஸ், அவங்களோட நிறைய கன்சர்ன்ஸை வச்சு அது எப்படி இப்போ இருக்க மார்க்கெட்டில் வேல்யூ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ஓவர் வேல்யூடு வாங்குவாங்க. அப்படி வாங்குறது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹை ரிஸ்க் தான். ஸோ நம்ம வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த வெப்சைட்ஸில் கிளியராக வேல்யூவேஷன் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ எம்ஆர்எஃப்க்கு இப்போ என்ன கரண்ட் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வாங்கும்போது உங்கள் ப்ரைஸ் மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணி கண்ட்ரோல். மணி கண்ட்ரோல் ஒரு பெஸ்ட் வெப்சைட் ஃபார் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க சார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ராக்டிவ் சார்ட்ஸாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயில்டாக அவங்களே இப்போ என்ன சிக்னல் கொடுக்குது எல்லாமே டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அதே இண்டிகேட்டர்ஸை நீங்களும் மற்ற கம்பெனிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணி வாங்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி லேர்னிங்லேருந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். இந்த இண்டிகேட்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ மணி கண்ட்ரோல் இஸ் பெஸ்ட் ஃபார் ட்ரேடர்ஸ். அந்த சிக்னல்ஸ் எல்லாமே வச்சு ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு மணி கண்ட்ரோல் வெப்சைட் யூஸ் ஆகும். நம்மளோட வியூவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்க்ரீனரில் பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரி சர்ச் டூல் தாங்க. நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கொரியில் டைப் பண்ணாலும் அந்த கொரி அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் P/15 இருக்கணும்னா P/15 இருக்க எல்லா கம்பெனிஸும் உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸல் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணி என்ன அனாலிசிஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம். இதில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வெப்சைட்டில் காட்டுற இன்டர்ஃபேஸே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மற்ற வெப்சைட்ஸை விட இது ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. இந்த எக்ஸல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்பேரும் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூ நான் சொல்லிட்டேன். உங்களோட வியூவில் எது டாப் 5 வெப்சைட் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.